ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பேட்ரி செய்ய போகிறோம். ஓகே, இது என்ன பேட்ரினா, என்னோடய பர்சனல் வெஹிக்கிள், அதாவது என்னோடய வெஹிக்கிள் நேம் FZ வெர்ஷன் 3 யமஹா வெஹிக்கிள் தான். அதோட பேட்ரி இப்போ ரீசெண்டாக டெட் ஆகிடுச்சு. டெட் ஆகும்போது சரி ஓகே, நீங்கள் கேட்கலாம், இது நீங்கள் லித்தியம் லெட் ஆசிட் பேட்ரி தானே, பேட்ரி கடையில் போய் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிடலாம். சரி, நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணால் அது ஒரு 1500 நியர்பை அந்த மாதிரி ஆகுது. சரி, இது நம்மளே சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி தான் இந்த செட்டப் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போனால், நம்ம பேட்ரிஸ், அதாவது நார்மலாக வர வெஹிக்கிள் பேட்ரிஸ் லெட் ஆசிட் பேட்ரிஸ். ஓகே, நாட் லெட் ஆசிட், டிஸ்டில் வாட்டர் பேட்ரிஸ். அது எப்படின்னா, டிஸ்டில் வாட்டர் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒர்க் ஆகிற பேட்ரி. ஓகே, அதனால நம்ம ஏன் அது எப்போவுமே டிஸ்டில் வாட்டராக பண்ணோம், கரண்ட் ட்ரெண்டுக்கு மாதிரி மாற்றலான்னு சொல்லிட்டு தான் லித்தியம் அயன்ஸில் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். லித்தியம் அயன்ஸில் இது நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஒரு பேட்ரி தான் இது, ஃபார் வெஹிக்கிள்ஸ் பர்டிகுலராக. இது என் வெஹிக்கிள்காக நான் இப்போ இது ஒரு டெஸ்டிங் மாதிரி நான் பண்ணுறேன். இது நான் இப்போது செஞ்சு என்னோடய வெஹிக்கிளில் போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கொடு, ஃபைனல் டச்சில் உங்களுக்கு காமிப்பேன். இதுதான் பிளான். மெயினாக என்ன ரீசனுக்காகனா, இந்த மாதிரி லித்தியம் பேட்ரிஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது இதோட காஸ்ட் அதிகம். அதுவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக டிஸ்டில் வாட்டர் பேட்ரிஸ் வாங்குறதுக்கும் இது செய்கிறதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மீன்ஸ் ஒரு 1700 அந்த மாதிரி ஆகும். ஓகே, ஆனால் இதோட லைஃப் அண்டு யூசேஜ் பர்பஸ் செம்ம சாலிடாக இருக்கும். இதோட எப்படி சொல்கிறது, இதோட டிஸ்சார்ஜிங் பவர் அண்ட் சார்ஜிங் பவர் எல்லாமே அதிகம். உங்களோட அவுட்புட் இன்னும் உங்களோட வண்டி பர்ஃபார்மன்ஸ் கூட ஏற ஸ்டார்ட் ஆகுது. சில வண்டியில்ஸ்லாம் ரொம்ப நேரம் கிராங்க் பண்ணால் தான் ஸ்டார்ட்டே ஆகும். இதோட கிராங்கிங் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் அதிகனால கிராங்கிங் இன்னும் ஷார்ட் பீரியட் ஆகிடும். அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், இது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு எப்போ போல் லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஆனால் இதில் யூஸ் பண்ணுற லித்தியம் அயன் பேட்டரிஸ் 32700 இதான் மாடல் நேம். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 3.2 வோல்ட், 6000 mAh. இது ஒரு பேட்டரியும் 6000 mAh. இதை நான் 4 பார்க்குறதுமே 6000 mAh. இதோட வாட்டேஜ் 19.2 வாட்டேஜ் ஹவர். ஓகே, இது நம்ம 4 பேட்டரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். எதுவும் சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷனில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சீரிஸில் என்ன பண்ணும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 12 வோல்ட், உங்களோட நார்மலாக உங்களோட பைக் பேட்டரிஸ் 12 வோல்ட் தான் இருக்கும். அந்த 12 வோல்ட் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட ஆம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது சேஃபர் சைட் நம்ம 6 ஆம்ப்ஸ்க்கு எந்த வெஹிக்கிள்க்குலாம் 6 ஆம்ப்ஸ் நம்ம பேட்டரி கொடுக்குமோ அந்த வெஹிக்கிளில் இது கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பிஎம்எஸ். ஏன் இந்த பர்டிகுலர் பிஎம்எஸ்னால், இவன் ஒரு 4S 100 ஆம்ப்ஸ் பிஎம்எஸ். இவனோட அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம், இவனோட பவரும் ரொம்ப அதிகம், இவனோட சேஃப்டி மெஷர்ஸும் ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த பர்டிகுலர் பிஎம்எஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் மாஸ்ஃபெட்ஸ் எல்லாமே நிறையா சேஃப்டி மெஷர்ஸ் இதில் இருக்குது. சப்போஸ் ஏதாவது இதில் இஷ்யூஸ் வந்தாலும் இவன் தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆக போகிற, நம்ம வண்டியிலே எதுவுமே இஷ்யூஸ் வராது. அதனால தான் மெயின் ரீசன் இவனை சூஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு கேப்டான் டேப். இது எதுக்காகனா, நம்மளோட ஹீட்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இது கவர் பண்ணுறதுக்காக இந்த கேப்டான் டேப் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒயர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ்க்கு காப்பர் கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியை நான் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி உள்ளே கவர் பண்ணி ஹீட் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸர் மாதிரி பண்ணிடுவேன். உங்களுக்கு சப்போஸ் அது வேணால் பாலிமர்ஸ், லித்தியம் அயன் பாலிமர்ஸ் ஷீட்லாம் கிடைக்கும். தனித்தனி ஷீட் மாதிரி வச்சு ஹீட் சிங் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் காஸ்ட் ரிடக்ஷனுக்கு வேண்டி இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா, உங்களுக்கு நீட்டாக வேணும்னா நீங்கள் அந்த பிளான் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராசஸ்னால், நம்ம இது சீரிஸ் கனெக்ஷன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 ரீஜியன்ஸ், அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் நம்மளோட லெட்டை இது பண்ணணும். அதாவது நான் இதில் சால்ட்ரிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கிட்ட டாட் இது இல்லை, வெல்டிங் டாட்ஸ் இல்லாதனால நான் சால்ட்ரிங் மெத்தட் தான் இதில் ஃபாலோ பண்ண போகிறேன். இதில் சால்டர்ஸ் இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு, ஓகே கைஸ், நான் க்ளூகன் யூஸ் பண்ணி இது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 பேட்டரியை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட்டாக க்ளூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட்டாக. இதில் எப்படின்னா, கிராசிங்கில் பாசிட்டிவ் வரணும், கிராசிங்கில் நெகட்டிவ் வரும். அதே மாதிரி தான் கீழே. ஓகே, இந்த மாதிரி க்ளூ பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒரு சைட் அவுட்புட்டாக வச்சுக்கோங்க, ஒரு சைடு கனெக்ஷனுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, சீரிஸ் கனெக்ஷன். நான் இதில் இந்த சைடு இதுதான் அவுட்புட், பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுதான் அவுட்புட். ஓகே, இங்கேருந்து தான் நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் வரும். நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணால் இங்கே 12 வோல்ட் வரும். ஓகே, அதில் ஆப்போசிட் சைடில் இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணிடுங்க. அதாவது இது ஒரு ஃபஸ்ட்டு 2 செட் சொன்னால அதில் இப்படி பேர் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணிடுங்க. அப்போ எப்படின்னா, இது ரெண்டுமே சீரிஸில் கனெக்ட் ஆகி இப்படியே டவுன்லேருந்து இதோட கனெக்ட் ஆகிடும். இப்படி வரும். இதில் இப்படி இருக்கும்,
இதில் வந்து இந்த சைடில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சைடில் அந்த மாதிரி வரும். அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒரு யூ மாதிரி ஷேப்பில் வருது, இப்படி வந்து இப்படி வருது. ஓகே, அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இங்கே தான் நம்மளோட அவுட்புட். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இது கேப்டவுன் டேப் வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணிட போகிறேன். அதாவது நான் சைட் ரீஜனில் கவர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயினான பிஎம்எஸ் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் கேப்டவுன் டேப் முடிஞ்ச அப்புறம். நெக்ஸ்ட்டு இந்த பிஎம்எஸில் தான் மெயின் இதுவே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் B மைனஸ் B2 இப்படி திருப்பினா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். B+, B4, B3, B2, B1 மைனஸ். ஓகே, இதில் நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ண போகுது B2, B3, B4, B+, அண்ட் இது B மைனஸ். அப்புறம் நம்ம இந்த C மைனஸ், இது 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த B மைனஸ் தான் நெகட்டிவ், இந்த B+ தான் பாசிட்டிவ், அதாவது அவுட்புட். ஓகே, உங்களுக்கு லாஜிக்கலாக சொல்லணுமா, இது கனெக்ஷன்ஸ். நான் கனெக்ஷன்ஸ் வந்து இது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம லித்தியம் பேட்டரியோட ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். நான் கடைசியாக நான் காமிக்கும் போது உங்களுக்கு சீரிஸ் கனெக்ஷன் பண்ணிட்டேன், அப்புறம் பிஎம்எஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒயரிங் மட்டும் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒயரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு B1 இருக்கிறது வந்து ஒரு வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகிருக்கும், அதை விட்டுருங்க. ஓகே, B2, B3, B4 B+, அப்புறம் இந்த B மைனஸ், அப்புறம் இந்த C மைனஸ். இங்கே P மைனஸ்னு ஒன்று இருக்கும், அது தேவையில்லை, C மைனஸ் தான் நமக்கு தேவை. ஓகே, இந்த பின்ஸ் மட்டும் தான் இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த B மைனஸ் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் ஃபைனலாக ஒரு அவுட்புட் சொன்னால அந்த அவுட்புட்டில் நெகட்டிவ் மட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க B மைனஸில். ஓகே, நெகட்டிவ் சைடு இப்போ ஓவர். அதே பாசிட்டிவில் வந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே B+ நீங்கள் குட்டியாக இருக்கும், போர்டில் பார்த்தா தெரியும், B+, அந்த பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ பாசிட்டிவ் சைடு ஓவர். அந்த சைட்லேயே நான் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளோட அவுட்புட் ஒயர். இதுதான் நம்ம பைக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போது இந்த C மைனஸில் இருக்குல்ல, C மைனஸில் ஒரு ஒயர் நான் வச்சுருக்கல, இந்த ப்ளூ கலர், இதுதான் நெகட்டிவ். ஓகே, இது ஃபிக்ஸ்ட். இந்த B2, B3, B4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். B2 எங்கே வரும்னா இந்த இது தானே ஸ்டார்டிங் ஜீரோ ஒயரிங் வந்து, அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கனெக்ஷன், ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இது, இந்த ஸ்டார்டிங்கில் தான் B4 வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்படியே கீழே வந்தீங்கன்னா 2ஆக பிரியும் கரெக்டாக. அந்த 2ஆக பிரியத்தில் ஒன் ஆஃப் த இதில் வந்து, அதாவது பாசிட்டிவ் இது, இந்த சைடு இந்த ட்ராக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து பாசிட்டிவ் சைடு போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக, பாசிட்டிவ் ட்ராக்கில் போதா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த ரவுண்ட் வந்து யூ ஷேப்பில் இந்த பாசிட்டிவ், இந்த ட்ராக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் B4 கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் இருக்கிற சைடு யூ சைடில் வந்து இந்த ட்ராக்கை வந்து B2 கனெக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த காமனாக இருக்கிறது வந்து B3 வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக, இது மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். ஓகே, அதாவது ஸ்மால் வோல்டேஜ்லேருந்து பிகர் வோல்டேஜ் வரையும் வந்துட்டு இது பண்ணுறது தான் இந்த பிஎம்எஸ். இந்த இது மட்டும் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட ஒயரிங்லாம் கம்ப்ளீட்டு. இப்போ இதில் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அவுட்புட் வந்து. இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் பாசிட்டிவ் லைனையும் நெகட்டிவ் லைனையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 12.99, அதாவது கரெக்டான வோல்டேஜ் நமக்கு வருது, 12 வோல்ட் நம்ம கரெக்டாக வருது. அதனால் பிஎம்எஸ் அவுட்புட் வந்து கரெக்டாக வருது, பேட்ரி அவுட்புட்டும் கரெக்டாக வருது. இப்போ வந்து நம்மளோட பேட்ரி ரெடி. ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நான் கனெக்ஷனுக்காக நான் ரிங்ஸ் வந்து நான் இதில் சால்டிங் அடிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிளிப் டைப் ரிங்ஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து அட்டாச் பண்ணி சால்டிங் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அவைலபிள் இல்லைனா நான் இந்த வாஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இங்கே ஒரு ரிங்ஸ் மாதிரி இருந்தால் அப்போ தான் நம்மளால் போல்ட் பண்ண முடியும் நம்மளோட வண்டியில் வந்து. அதுக்காக ஒரு ரிங்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பழைய பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இதை ஃபுல்லாக உள்ளே எமர்ஜ் பண்ணி ஹீட் பண்ணி இதை ஃபுல்லாக என்க்ளோஷர் பண்ணிட்டா நம்மளோட 12 வோல்ட் பைக் பேட்ரி, லித்தியம் அயன் பைக் பேட்ரி வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட் நம்ம பைக்கில் போட்டு செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட பேட்ரி. இதில் வந்து நான் வாஷர் வச்சு சால்டிங் அடிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும். அப்போ ஈஸியாக போல்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வார்மர்ஸ்லாம். இதுதான் என்னோடய வெஹிக்கிள். இது வந்து FZ வெர்ஷன் 3. இதோட பேட்ரி இப்போ எக்ஸிஸ்டிங் டிஸ்டில் வாட்டர் பேட்ரி தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லைட்டே ரொம்ப ஃப்ளிக்கர் ஆகும். லைட் ஒரு ஆக்ஷனே இல்லை, ஷெல்ஃப் கொடுத்தா நோ ரியாக்ஷன். இப்போ என்னென்னா நம்ம இந்த பேட்ரியை வந்து மாற்றிட்டு உங்களுக்கு இந்த பேட்ரி போட்டு எப்படி ரியாக்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பழைய பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதோ நெகட்டிவ் வந்து இதோ ப்ளூவில் போட்டிருக்கேன், பாசிட்டிவ் வந்து என்னோடய ரெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். பார்த்தா உங்களுக்கு இக்னிஷன்
பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி ஃப்ளிக்கர் ஆகல, எதுவுமே இல்லை. லைட்டு கூட நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஹை பீம் போட்டு கூட செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாலிடாக வரும். ஹை பீம் போட்டு நம்ம வந்து சாலிடாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரிஷியேஷன் எதுவுமே இல்லை. நோ ஸ்மோக் எனி திங். இது வரை ஃபியூஸும் எகிரல. அதனால் நம்ம சேஃபர் சைடாக வெற்றிகரமாக நம்மளோட பேட்டரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Hope you guys like this video. Please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Makers. Thank you. Bye bye. See you on next video.